ஸோ நீங்க ரெண்டல் ஹவுஸ்ல இருக்கீங்கன்னா ஜென்ரல் கர்டன் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க. ஏன்னா ஜென்ரல் கர்டன் ரூல்ஸ் வந்து சீலிங்ல இருந்து ஃப்ளோர் வரைக்கும் கர்டன் போட சொல்லுவாங்க. ரெண்டல் ஹவுஸ்ல நம்மளால அதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னா, எக்ஸிஸ்டிங் கர்டன் ராட்ஸ் இருந்ததுன்னா அதவே யூஸ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ட்ரில் பண்ணி வால் எல்லாம் ஏதோ டேமேஜ் பண்ண வேணாம். கர்டன் ராட் இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒன்று இருக்கும், அது பீல் பண்ணி ஸ்டிக் பண்ணிட்டு பிவிசி பைப் இருக்கும்ல, ஸோ அந்த பைப்பே வாங்கி நீங்க ராட் மாதிரி யூஸ் பண்ணி கர்டன் ஹேங் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும், லைட் வெயிட்டா இருக்கும். நீங்க அதுக்கப்புறம் வேற வீடு போகும்போது கூட அதை எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். செகண்ட் டிப், கர்டன் ஹைட். ஸோ நம்மளால சீலிங்ல இருந்து ஃப்ளோர் வரைக்கும் ஹேங் பண்ண முடியாது. அப்படியே ஹேங் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும், செகண்ட் வந்து ட்ரில் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்க விண்டோ ஹைட்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்க ஃபர்னிச்சருக்கு ஏத்த மாதிரி கர்டனோட ஹைட்டை டிசைட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் பில்ட்-இன் ஃபர்னிச்சர்ல ஏதாவது இது மாதிரி இருந்ததுன்னா உங்களால ஃப்ளோர் வரைக்கும் ஹேங் பண்ண முடியாது. அப்ப விண்டோ ஹைட் வரைக்குமே ஹேங் பண்ணிக்கோங்க. மூவபிள் ஃபர்னிச்சர் தான் இருக்குன்னா அப்ப வந்து ஃப்ளோர் ஹைட் வரைக்கும் ஹேங் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃப்ளோர் ஹைட் வரைக்கும் இருந்தாதான் ஸ்பேஸ் கொஞ்சம் பெருசா ஃபீல் ஆகும். தேர்ட் டிப், டைப் ஆஃப் கர்டன். வீட்ல நிறைய லைட் வரணும்னா ஷியர் கர்டன் போடுங்க. பிரைவசி வேணும்னா சாலிட் கர்டன் போடுங்க. இல்லைன்னா காம்பினேஷன் கர்டன் மாதிரி இந்த பிரிண்டட் ஷியர் கர்டன் மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா வந்து லைட் நல்லாவே வரும் உள்ள, கொஞ்சம் பிரைவசியும் இருக்கும். ஃபோர்த் டிப், ஹெவியான பிரிண்ட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. லைக் ரொம்ப ஹெவியா பிரிண்ட்ஸ் இருந்ததுனாலே அந்த ஸ்பேஸ் ரொம்ப கிரௌடடா கிளட்டர்டா ஃபீல் பண்ண வைக்கும். ஸோ இந்த மாதிரி லைட் பிரிண்ட்ஸா இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. அண்ட் லெனின் கர்டன் வாங்கிக்கோங்க. அந்த டெக்ஸ்சர் அண்ட் அந்த லுக்கே வந்து ப்ரீமியமா ஃபீல் பண்ண வைக்கும். ஸோ ரெண்டல் ஹோமுக்காக நம்ம ஸ்டைல காம்ப்ரமைஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இந்த சில டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு நீங்க அழகான கர்டனை வாங்கி ஹேங் பண்ணலாம். ஸோ ரீல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கர்டன் பர்ச்சேஸ் அப்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.